ஷானு சமையல். இந்த வீடியோல நம்ம முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 3 முட்டை வேக வச்சு எடுத்துக்க போறேன். இதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சமா இஞ்சி துண்டுகள், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கு நிறைய உப்பு தேவைப்படாது, அதனால பார்த்து அளவா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. நான் முட்டையை வேக வச்சதை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி 2 துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை ஒன்றொன்னா இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு நிமிஷம் கழிச்சு இதை நல்லா திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு செய்யும்போது ரொம்பவே சுவையா இருக்கும். எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இது ஒரு நிமிஷம் நல்லா அந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அந்த மசாலாலாம் எடுத்து அந்த முட்டையோட அந்த மஞ்சள் கரு மேல நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா அது ரோஸ்ட் ஆகும். இப்போ 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டேன். நான் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை பொடியா நறுக்குனதை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.